இந்து, இன்னைக்கு நீ இங்கேயா படுக்க போற? இன்னைக்கு நீ இந்த ரூம்ல படுத்தினா அருண் மாமாவோட விரதம் தடைப்பட்டுருமே. அருண் விரதம் இருக்கானா? என்ன விரதம்? என்ன கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து விரதம் இருக்கன்னு வேண்டி இருக்காரா? ஒரு வாரத்துக்கான விரதம் தானே. அது வரைக்கும் நீ என் கூடவே இந்த ரூம்லயே படுத்துக்கோ. கல்யாணம் முடிஞ்சு புருஷனும் பொண்டாட்டியும் ஒன்னா சேர்ந்து கோயிலுக்கு போய் ஆகணும். நீ எதுக்காக இந்துவும் அருணும் கோயிலுக்கு போறதை தடுக்கணும்னு நினைச்ச? அதனால தானே சுபத்ரா அத்தை கிட்ட நல்லா வாங்கி கட்டிக்கிட்ட. அத்தை அப்படி செஞ்சதுக்கு எந்த காரணமும் இல்லை. நாளைக்கு ஒரு சமயம் அவளுக்கு மரணம் ஏற்படும் போது ஷெனாய் குடும்பத்தை யாருமே சந்தேகப்படக்கூடாது. பூஜை ரூம்ல இந்த நேரத்துல யாரு? ரோசம்மா, இந்த பொண்ணு எங்க வீட்டுக்கு தான் மருமகளா வரணும்னு பிறந்து வந்திருக்காளோன்னு எனக்கு தோணுதுமா. என்ன ஆச்சுங்க? இல்ல, அது வந்து யாரு ஃபோன் பண்ணது? என்னுடைய டியரஸ்ட் ஃப்ரெண்டு தான் கால் பண்ணாங்க. ஏதாவது பிரச்சனையாங்க? அது வந்து நான் அவனை முதல்ல பார்க்க வரேன்னு சொல்லியிருந்தேன். ஒரு முக்கியமான விஷயம் இருந்தது, ஆனா அதை நான் மறந்தே போயிட்டேன். முக்கியமான விஷயம்னா நீங்க உங்க ஃப்ரெண்ட பார்க்க போங்க. நான் தனியாவே கோவிலுக்கு போய்க்கிறேன். கோவிலுக்கு போயிட்டு ஃப்ரெண்ட பார்க்க போனா லேட் ஆகும். எனக்கு அங்க ஒரு முக்கியமான பூஜை இருக்கு. ஆனா நீ வீட்டுக்கு திரும்ப போகும்போது அம்மா கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவ? உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராத மாதிரி நான் சமாளிச்சுக்கிறேன். இல்ல, அது வந்து நீ தனியா கோயிலுக்கு போறதுனா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்காக நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். கோவிலுக்கு இன்னொரு நாள் நம்ம 2 பேரும் போலாம். என்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. நீங்க போயிட்டு வாங்க. கிருஷ்ணன் கோயில் வரைக்கும் போகணும். போலாங்க. இந்த இது நீ வச்சுக்கோ. சரி, நான் போயிட்டு வரேங்க. ஹலோ, என்ன ஆச்சு? அவளை இறக்கி விட்டீங்களா இல்லையா? அவ தனியா போயிட்டா. அப்பனா மாமா இப்ப நீங்க கார்ல தனியாவா இருக்கீங்க? ஆமா, தனியா தான் இருக்கேன். தனியா தான் இருக்கீங்கன்னா ஒரு செல்ஃபி எடுத்து என்னோட வாட்ஸ்அப்க்கு அனுப்புங்க பார்க்கலாம். அது எதுக்கு இப்போ? சும்மாதான் ஒரு ஜாலிக்காக. சீக்கிரம் போட்டோ எடுத்து அனுப்புங்க. ச்சே, இவ தொந்தரவு தாங்க முடியலையே. நீ வந்ததிலிருந்தே நான் கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தம்மா. சொல்லுங்க ஐயரே. உனக்கு கல்யாணம் முடிஞ்சு இப்பதான் முதல் முறையா கோவிலுக்கு வந்திருக்க. அப்படி இருக்கும்போது புருஷனை ஏமா கூட்டிட்டு வரல? அது ஐயரே, புருஷனும் பொண்டாட்டியும் ஒன்னா சேர்ந்துதானமா கோயிலுக்கு வரணும். அது வந்து அவருக்கு இங்க வர்றதுக்கு டைம் இல்ல. நான் இன்னைக்கு கோவிலுக்கு வரணும்னு முடிவு பண்ணிட்டேன். அதான் வந்தேன். அவரை கூட்டிட்டு இன்னொரு நாள் வரேன். வரணும்மா,
கடவுளோட ஆசீர்வாதம் இருக்கிறதுனால தான் உனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்கு. அதனால கண்டிப்பா புருஷனை கூட்டிக்கிட்டு நீங்க வரணும்மா. கடவுளோட ஆசீர்வாதத்தை வாங்கணும். வர ஐயரே, நான் கிளம்புறேன். சரி. இன்னொரு விஷயம், நீ ஏற்பாடு பண்ணவர் சரியான நேரத்துக்கு வெண்ணையும் பாலும் கொண்டு வந்து கொடுத்துட்டாரு. அதுக்கான பணத்தை நீதானமா அவருக்கு கொடுத்துக்கிட்டு இருக்க. ம். கடவுள் மேல நீ வச்சிருக்கிற அபரிமிதமான பக்தியை பாராட்ட வார்த்தையே இல்லம்மா. கடவுள் எப்பவுமே உன்னை கைவிட மாட்டாரு. நீ என்னதான் உயர்ந்தாலும் சரி, தினமும் கோவிலுக்கு வர வழக்கத்தை மட்டும் தயவு செஞ்சு மறந்துடாதுமா. என்னம்மா உன் கண்ணு கலங்குது? என்னாச்சுமா? ஒன்றும் இல்லை ஐயரே. பகவானோட ஆசீர்வாதத்தோட உனக்கு கிடைச்ச அற்புதமான வாழ்க்கை தாமா இது. உன் மனசை போட்டு குழப்பிக்காத. பழசெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது சந்தோஷத்துல என் கண் கலங்கிருச்சு. கடவுள் எனக்கு சந்தோஷத்தையும் சௌபாக்கியத்தையும் நிறைய கொடுத்துட்டாருன்னு தோணுது. அதனாலதான் எனக்கு கண் கலங்கிருச்சு. நான் வரேன் ஐயரே. ஆ. பகவானே, அவ உன்னோட பக்த. அவளுக்கு நீ சௌபாகியத்தை தான் கொடுக்கணுமே தவிர துக்கத்தை மட்டும் கொடுத்துடாத. பகவானே, அந்த இந்துலேகாவோட தலையெழுத்து இப்படி மாறுன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நேத்து வரை ஒரு டப்பா ஸ்கூட்டர்ல தண்ணி பாலை கொண்டாந்து கொடுத்துக்கிட்டு சில்லறை காசை வாங்கிட்டு போன பொண்ணுக்கு அடிச்சு அதிர்ஷ்டத்தை பாத்தீங்களா? கடவுளே, அதுக்கெல்லாம் ஒரு யோகம் வேணும் ராமண்ணா. ஆஹா. என்ன சுகுமாரா, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. பழைய கடனை கொடுத்துட்டு போலான்னு தான் நான் வந்தேன். அதெல்லாம் எப்பயும் நான் விட்டுட்டேன்ப்பா. அதெல்லாம் இனிமே வேண்டாம்ப்பா. நீ இப்படி உட்காருப்பா, நான் போய் டீ கொண்டு வரேன். நல்லா ஸ்ட்ராங்கா ஒரு டீ போட்டு கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்க. திடீர்னு எதுக்காக எல்லாரும் எனக்கு இவ்வளவு மரியாதை கொடுக்கறாங்க? பார்த்தா கூட சிரிக்க மாட்டாங்க. என்னப்பா, உன் பொண்ணு கல்யாணத்துக்கு எங்க யாருமே கூப்பிடலையே, ஏன் அப்படி? கல்யாணத்துக்கு யாரையும் கூப்பிட வேண்டாம் நான் முடிவு பண்ணல. மாப்பிள்ளை வீட்டுல முடிவு பண்ணிட்டாங்க. அவங்க ஒரு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அந்த விஷயத்த நான் மறுத்து அவங்க கிட்ட பேசவும் மாட்டேன், அவங்களும் பேசவும் மாட்டாங்க. என்கிட்ட கேட்காம மாப்பிள்ளை வீட்டுல ஒரு முடிவும் எடுக்க மாட்டாங்க. அப்ப சுகுமாரா, சேனாய் வீட்டு சம்பந்தியாவே மாறிட்டல்ல? அந்த வீட்டை சேர்ந்தவங்க எனக்கு சம்பந்தி ஆயிட்டேன்னு சொல்ல அதான் சரியா இருக்கும். நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டேன்னா அதை மீறி மாப்பிள்ளை வீட்டுல ஒரு முடிவு எடுக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு என் மேல அவங்க மரியாதை வச்சிருக்காங்கன்னா பாத்துக்கங்களேன். என்னன்னாலும் இந்துலேகாவால சுகுமாரா நீயும் உன் குடும்பமும் நல்ல இடத்துக்கு போயிட்டீங்கல்ல. எல்லாம் எங்களுக்கு வந்து யோகம் தான். அது வேற தனியா சொல்லணுமா என்ன? அப்புறம் உனக்கு கொடுக்க வேண்டிய காசை கொண்டு வரல. வீட்டுல நிறைய இருக்கு, எல்லாம் புது 500 ரூபா நோட்டா இருக்கு. நீ ஒண்ணு பண்ணு, வீட்டுல வந்து பணத்தை வாங்கிக்க. இங்க பாரு சுகுமாரா, உங்ககிட்ட யாரு பணம் கேட்டது? நீ இந்த கடையில வந்து என்ன வாங்கினாலும் நான் உன்ட பணமே வாங்க மாட்டேன். சுகுமாரா, நீ எனக்கு ஒரு உதவி செஞ்சாகணும். என்ன உதவி? என் பொண்ணு டிகிரி பாஸ் பண்ணி முடிச்சிருக்கா. செனாய் குரூப்ல அவளுக்கு ஒரு வேலை வாங்கி தர முடியுமா? இப்போ நீங்களும் செனாய் குடும்பமும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆயிட்டீங்கல்ல. இங்க பாரு, இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்ல. நான் ஒரு வார்த்தை சொன்னா போதும், அடுத்த நிமிஷமே அந்த கம்பெனில உன் பொண்ணுக்கு வேலை கொடுத்துருவாங்க. ரொம்ப நன்றிங்க. இத பத்தி நான் கொஞ்சம் யோசிச்சு முடிவு எடுக்கிறேன், சரியா? சரி, நான் கிளம்புறேன். ஏய் பாத்தியா, அதிரசம், உளுந்த வடை, கார வடை கொஞ்சம் பார்சல் பண்ணி கொடு. காசு கொண்டு வரல. காசு உன்ட கேட்கவே இல்லையா சுகுமாரா? சரி, பார்சல் பண்ணு. ஒரு நிமிஷம் இருந்தா வரேன்.
உளுந்த வடை எடுத்து ஓ உளுந்த வடை இப்ப போட்டது சுட சுட இருக்கு. இந்தா சரி வாங்க வாங்க. இருந்தாலும் அந்த பால்கார பொண்ணு ஒரே நாள்ல பெரிய ஆள் ஆயிட்டாளே, அவளுக்கு லாட்டி விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. லாட்டரி இல்லடா, பம்பர் பரிசு. அருண் மாமா இவ்வளவு நேரம் எங்க தான் போனாரு? கால் பண்ணா அட்டன் பண்ணவும் மாட்டேங்கிறாரு. கொஞ்ச நேரம் அவ கூட இருந்ததுக்கே எனக்கு பண்ண சத்தியம் எல்லாத்தையும் மறந்துட்டாரு போல இருக்கு. ஒருவேளை அவளை பார்க்க போயிருப்பாரோ? அப்ப நான் சொன்ன மாதிரி நீங்க செஞ்சிட்டீங்கல்ல மாமா, சூப்பர். ஆமா, நீங்க வர ஏன் இவ்ளோ லேட் ஆச்சு? வர வழியிலே என் ஃப்ரெண்டை பார்த்தேன், அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அப்ப நீங்க இந்த கூட கோவிலுக்கெல்லாம் போகலல்ல? இல்ல என்ன ஏமாத்தணும்னு ரெண்டு பேரும் பிளான் பண்ணிட்டு வரீங்களா? இல்ல இல்ல, அவ தனியா தான் போயிருக்கா. வெரி குட், தேங்க்ஸ் மாமா. நீங்க எனக்கு கொடுத்த அந்த வாக்குறுதியை காப்பாத்துறீங்கல்ல, ரொம்ப தேங்க்ஸ். இல்ல, இந்து இங்க வந்துட்டு என்ன சொன்னா? அதுக்கு முதல்ல இந்த வீட்டுக்கு வரணுமே. அவ இங்க இன்னும் திரும்ப வரலையா? வரலையே, என்னாச்சு மாமா? அருண், இந்து எங்க? நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தானே கார்ல போனீங்க, இப்ப நீ மட்டும் தனியா வந்திருக்க. அவ இங்க வந்திருப்பான்னு தான் நான் நினைச்சேன். இந்து இப்ப வரைக்கும் வரவே இல்ல. எனது இந்து இன்னும் வரலையா? அருண், இந்து எங்க போனா? அவ உன் கூட தானடா வந்தா? ஆமாமா, அவ என் கூட தான் வந்தா. ஆனா அவ திரும்ப இங்கே தானே வந்தா. இந்து இப்ப எங்க போயிருப்பா? அவ வேற எங்க போயிருக்க போறா? எங்க போனாலும் திரும்ப இங்க தானே வந்தாகணும். அப்படியே விட்டுற முடியுமா? கோயிலுக்கு போன பொண்ணு திரும்பி வர நேரம் ஆகுது இல்ல? அருண், அவ வேற எங்கயாவது போறேன்னு உன்கிட்ட ஏதாவது சொன்னாளா? இல்லையே, என்கிட்ட எதுவும் சொல்லல. அருண், நீ அவளுக்கு கால் பண்ணி பாரு. அம்மா, அவ போனே கொண்டு போகல. இப்ப எதுக்காக எல்லாரும் சேர்ந்து அந்த விஷயத்தை இவ்ளோ சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? மாமாவோட போனவ எங்க போனான்னு தெரிஞ்சுக்க எல்லாரும் இந்த அளவுக்கு டென்ஷன் ஆக வேண்டிய அவசியம் இல்ல. ஆமா, உனக்கு தெரியுமா இந்து எங்க போயிருக்கான்னு? நான் தெரிஞ்சுக்க என்ன இருக்கு? அவ வெறும் ஒரு பால்காரி தானே. தனியா போக முதல் முறையா வாய்ப்பு கிடைச்சிருக்கும், அதான் எங்கேயாவது ஊரை சுத்திக்கிட்டு இருப்பா. இந்து அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது, எனக்கு நல்லா தெரியும். இந்த விஷயத்துல என் அபிப்பிராயமும் இதுதான். அப்படின்னா அவ எங்க போனான்னு அவ தான் வந்து சொல்லி ஆகணும். ஒருவேளை அவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சோ என்னமோ, யாருக்கு தெரியும்? அருண், நீ அவளை கூட்டிட்டு கோயிலுக்கு தானே போன? இல்ல பாதி வழியில அவளை கோயிலுக்கு அனுப்பி வச்சுட்டு நீ வேற எங்கேயாவது போயிட்டியா? இல்ல, நானும் தான் கோயிலுக்கு போனேன். அப்படின்னா இந்து எங்க போயிருக்கா நீ ஏன் உன்னால சொல்ல முடியல? அது வந்து அம்மா, அவ கோயில்ல இருந்து கிளம்பும்போது அவ ஏதோ ஸ்பெஷலான பூஜை இருக்குன்னு சொன்னா. பூஜை முடிய லேட் ஆகுன்றதுனால நான் என் ஃப்ரெண்டை பார்க்க கிளம்பிட்டேன். அப்படி எந்த ஃப்ரெண்டை பார்க்க போனீங்க? அந்த ஃப்ரெண்டை பத்தி உங்க யாருக்கும் தெரியாது. அவ பூஜை முடிச்சிட்டு வர வரைக்கும் நீ வெயிட் பண்ண கூடாதா? வெயிட் பண்ணிருந்தா மாமா இப்ப வரைக்கும் வந்து சேர்ந்திருக்க முடியாது. மாமாக்கு ஆபீஸ்க்கு வேற போகணும்ல. கடவுளே,
இப்ப அந்த பொண்ணு எங்க இருக்காளோ? இந்தாங்கண்ணா. அம்மா, இந்து வந்துட்டா. இந்து வந்துட்டால, என்ன நடந்துச்சுன்னு அவகிட்டே கேட்கலாம். ஐயோ, அவ வந்து இப்ப என்ன சொல்லுவாளோ தெரியலையே. எதுவும் பிரச்சனை ஆயிடுமோ? இந்து, நீ கோயிலுக்கு போயிட்டு திரும்ப வரதுக்கு ஏன் இவ்வளோ லேட்டு? போற வழியில என்னம்மா ஆச்சு? அதை தயவு செஞ்சு சொல்லு. நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து போயிட்டு நீ வேணும்னே அருணை அவாய்ட் பண்ணிட்டியா, இல்ல அருண் ஒன்னா அவாய்ட் பண்ணானா? இதுல எது உண்மை? என்ன நடந்துச்சுன்னு மாமா தான் சொன்னாருல்ல அத்தை. எதுக்காக அந்த விஷயத்தை இப்ப திரும்ப திரும்ப கேக்குறீங்க? எது எப்படியோ இந்து தான் திரும்ப வந்துட்டால. இதுக்கப்புறம் இந்த கேள்வி விசாரணைலாம் வேண்டாம். என்ன நடந்துச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. அதனால அவ சொல்றத கேளுங்க. அப்பதானே அவ சொல்றது சரியா இவ சொல்றது சரியான்னு தெரியும். இந்து, என்ன நடந்துச்சுன்னு மறைக்காம என்கிட்ட சொல்லு. அதெல்லாம் ஒன்றும் நடக்கல. நானும் இவரும் கோவிலுக்கு ஒன்னா சேர்ந்துதான் போனோம். எனக்கு ஒரு சிறப்பு பூஜை இருந்துச்சு. பூஜை முடிய நேரம் ஆகுன்றதுனால நான் தான் அவர்கிட்ட சொல்லி வீட்டுக்கு போக சொன்னேன். பூஜை இப்பதான் முடிஞ்சது. அதான் நான் வர லேட் ஆயிடுச்சு. இவரு உங்ககிட்ட எதுவும் சொல்லலையா? இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. இனிமே நீ இப்படியெல்லாம் தனியா போகாதம்மா. அதான் எனக்கு எதுவும் ஆகலைல்ல பாட்டி. நான் தான் திரும்பி வந்துட்டேனே. இனி இப்படி நடக்காம நான் பாத்துக்கிறேன். என்னாச்சுங்க? நான் உள்ள வரலாமா? கட்டின மனைவி கிட்ட பேசுறதுக்கு நீங்க எதுக்கு பெர்மிஷன்லாம் கேக்குறீங்க? உள்ள வாங்க. இந்து, தேங்க்ஸ். எதுக்காக? நீ எல்லார் முன்னாடியும் இப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீ வரதுக்கு லேட் ஆனதும் நானே ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன். நீ வரும்போது நீ என் வீட்டு ஆளுங்க கிட்ட என்ன சொல்ல போறியோன்னு சொல்லி செம டென்ஷன். ஆனா நீ என்னை காப்பாத்திட்ட. நீ மட்டும் அப்படி சொல்லனா நான் கண்டிப்பா மாட்டியிருப்பேன். நீங்க பொய் சொல்லி மாட்டிக்காம இருக்க கடைசியில நான் பொய் சொல்லிட்டேன்ல. இல்ல, நான் இங்க வந்து சொன்ன விஷயத்த நீ எப்படி புரிஞ்சுக்கிட்ட? அதெல்லாம் தெரிஞ்சுக்க என்கிட்ட ஒரு விஷயம் இருக்கு. அது என்ன விஷயம்? மனசை புரிஞ்சுக்கிற ஒரு மெஷின். மனசை புரிஞ்சுக்கிற மெஷினா? அப்படி ஒண்ணு இருக்கா என்ன? இருக்கே. இதுதான் அந்த மிஷின். இந்த விஷயம் இருக்க எல்லா பெண்களுக்கும் அவங்க புருஷனோட மனசை புரிஞ்சுக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு பொண்ணால தான் ஒரு நல்ல மனைவியா இருக்க முடியும். உனக்கு பிலாசபி எல்லாம் தெரியுமா? இது பிலாசபிலாம் இல்லைங்க. இதுக்கு பேரு தான் மனப்பொருத்தம்னு சொல்லுவாங்க. நம்ம 2 பேருக்கும் நல்ல மனப்பொருத்தம் இருக்குன்னு தோணுது இல்ல? என்னமோ இங்க பெரிய காம்படிஷன் நடந்த மாதிரி இருக்கே. என்ன சிரிச்சிட்டு இருக்கீங்க? ஒன்னும் இல்ல அபி, எங்க 2 பேரோட மனப்பொருத்தத்தை பத்தி பேசிட்டு இருந்தோம். நீ
நீ என்ன திடீர்னு வந்திருக்க? மாமா ஒரு நிமிஷம் வந்துட்டு போக முடியுமா? எனக்கு உங்ககிட்ட ஒரு விஷயம் டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. போய் பேசிட்டு வாங்க. சரி. அம்மா, இந்த ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணி அயன் பண்ணி வைக்க சொன்னல, ஏன் நீங்க அதை பண்ணல? நான் மறந்துட்டேன். அது அங்க எங்கேயாவது வை, அப்புறம் வாஷ் பண்ணிக்கலாம். அம்மா, நீங்க அதை எடுத்து பால்கனியில வைக்கலையா? எவ்வளவு நேரம் சொல்றது? நீ சொன்னதெல்லாம் செய்யறதுக்கு நான் யாருடா? உன் வேலைக்காரியா? போடா உள்ள. இந்தோக்கா இங்க இருக்கும்போது எங்களுக்கு எதுவுமே தெரியாது. எல்லாமே இந்தோக்காவே பண்ணிருப்பாங்க. ஆமா, இந்தோக்கா போனது ரொம்ப போரிங்கா இருக்கு. எதுக்கு எடுத்தாலும் இந்து அக்கா. உங்க 2 பேருக்கும் கை கால் இருக்குல்ல, போய் நீங்களே பண்ணுங்க. என்னாச்சுடி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்க? தேனி கொட்டிருச்சா? இங்க பாருங்க, இந்து போனதுல இருந்து இங்க எந்த வேலையுமே நடக்கல. எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்ய என்னால முடியாது. சீக்கிரம் ஒரு வேலைக்காரி வைங்க. இதான் விஷயமா? அப்போ அவதான் பிரச்சனை. இங்க பாரு, இங்கிருந்து போனதுல இருந்து இந்த வீட்டோட வேலை விஷயம் மட்டும் கிடையாது, இங்க பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. நாம நம்ம பொண்ணு அந்த பெரிய இடத்துல கட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் எல்லாரும் எனக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கறாங்கன்னு உனக்கு தெரியுமா என்ன? நேத்து வரைக்கும் நான் திரும்பி பார்க்காத ஆளுங்க கூட இப்ப நேர்ல வந்து நல விசாரிச்சுட்டு இருக்காங்க. அதை பார்க்கும் போதும் கேட்கும் போதெல்லாம் எனக்கும் இப்போ பெரிய மனுஷனான மாதிரியே இருக்கு, தெரியுமா? கோச்சிங் சென்டர் போகும்போது எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. இந்தோக்காவோட கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாரும் என்னைய ஷெனாய் வீட்டு போன்னு தான் சொல்றாங்க. ஐயோ, எல்லாத்துக்கும் இந்தோக்கா தான் காரணம். ஆமாப்பா, இந்தோக்காவோட அதிர்ஷ்டம் தான். ஆட பாரு, இந்து அக்காவோட அதிர்ஷ்டமா? இதெல்லாம் அவளோட அதிர்ஷ்டம் ஒண்ணும் கிடையாது. உங்க நேரம் நல்லா இருக்கிறதாலதான் அதிர்ஷ்ட காத்து இந்த பக்கம் வீசி இருக்கு. அதனாலதான் அவ அந்த ஷேனாய் குடும்பத்துக்கு மருமகளா போயிருக்கா. இப்ப இந்தோக்கா மட்டும் இல்லனா பயமுடுறா. ஆனா இந்து அக்கா நீ வேற சும்மா இரு. இந்தடா, இத கொண்டு போய் உள்ள போய் 2 பேரும் சாப்பிடுங்க, போங்க. ஏய், இங்க பாரு, நீ என்னதான் சொன்னாலும் சரி, இந்துவோட அதிர்ஷ்டம் தான் இது எல்லாமே. அப்படி அவளுக்கு அதிர்ஷ்டம் இருந்திருந்தா அவ சின்ன வயசுலயே அனாதை ஆயிருப்பாளா? சொந்த அப்பா அம்மாவே யாருன்னு தெரியாத அவளுக்கெல்லாம் இது என்ன அதிர்ஷ்டம்? ஏய், நீ ஒரேடியா அவளை மட்டம் தட்டாத. அவ கை குழந்தை இருக்கும்போது அவளை எங்கேயாவது கொண்டு போய் தொலைச்சிடலான்னு நானும் எவ்வளவு முயற்சி பண்ண, அது உனக்கு தெரியும்ல. வசந்தி பிரச்சனை பண்ணதால என்னால எதுவும் செய்ய முடியல. அன்னைக்கு அவளை நான் தூக்கி எறிஞ்சிருந்தா இன்னைக்கு நமக்கு இந்த அதிர்ஷ்டம் கிடைச்சிருக்குமா? அப்படின்னா நானும் என் பிள்ளைங்களும் அதிர்ஷ்டம் இல்லாதவங்கன்னு சொல்றீங்க. உங்களுக்கு இப்படி எல்லாம் பேச வெக்கமால? அவளை போய் புகழ்றீங்க பாருங்க. அவ கேட்கும் போது இப்படி ஏதாவது சொல்லி வச்சீங்க, அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். ஏய், நான் இப்போ என்ன சொல்லிட்டு? கம்பெனி ரூல்ஸ் படி பார்த்தா இதுல பார்வதி தானே சைன் பண்ணணும். நான் பார்வதி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கேன். அவ கண்டிப்பா கையெழுத்து போட்டுருவா. அடடடடா, வாங்க வாங்க வாங்க, வந்து உட்காருங்க. வாங்க வாங்க. என்னங்க, இவங்கள உங்களுக்கு தெரியலையா? இது கிளாரா, அது வினோதினி. தெரியும். உங்க விமன்ஸ் கிளப்போட செக்ரட்டரியும் பிரசிடென்ட்டும் தானே? ஆமா ஆமா. என்னதான் இருந்தாலும் நீங்க இப்படி பண்ணிருக்க கூடாது சார். அருணோட கல்யாணம் கிளப்ல பெரிய டிஸ்கஸ் ஆயிடுச்சு. அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? அது நம்ம கிளப்ல என்ன நடந்தாலும் உடனே தெரிஞ்சிடும். ஒரு சின்ன பிரச்சனைனாலும் சீக்கிரம் பெருசாயிடும். உங்க பையனோட கல்யாணத்தை எதுக்காக சீக்ரெட்டா பண்ணீங்க? அது இது கொஞ்சம் அவசரமா நடந்துருச்சு. எல்லாமே சடனா நடந்துருச்சு. ஓ ஆமா, உங்க மருமக ஏதோ பால்காரின்னு கேள்விப்பட்டோம். அது மாதிரி எதுவும் இல்ல. வர்ற மருமக பால்காரியா இல்ல பணக்காரியான்றதெல்லாம் நாங்க பாக்கல. அருணுக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, நாங்க கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம். அருண் ரொம்ப சிம்பிளா போதும்னு
அவன் ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டான். அப்புறம் வர பொண்ணு ஏழையா இருந்தா நமக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க? நம்ம கிட்டதான் நிறைய இருக்குல்ல. இப்படி வரதட்சணை வாங்கி தான் நாங்க குடும்பம் நடத்தணும்னு எங்களுக்கு எந்த அவசியமும் இல்லைல்ல. அருண் அபிராமியை தான் கட்டிக்குவான்னு சொல்லிட்டு இருந்தீங்க, அப்புறம் எப்படி அது மாறி போச்சு? அதெல்லாம் மற்றவங்க சும்மா சொல்றதுதான். அருணுக்கும் அபிக்கு நடுவில் எதுவும் இல்லை. எப்படியோ நாங்க இவ்ளோ தூரம் வந்துட்டோம். அப்படியே உங்க மருமகளை நாங்க பார்த்துட்டு போலாம். உன்னோட மருமகளை கொஞ்சம் கூப்பிடு சுபத்ரா, நாங்க இன்னும் பார்க்கல. இந்த பொண்ணுதான் உங்க மருமகளா? ஆமா. உன் பேர் என்னம்மா? இந்துலேக்கா. நல்ல அழகான பேருமா. நீயும் அதுக்கேத்த மாதிரி இருக்க. சுபத்ரா, உன்னோட பையனோட செலெக்ஷன் தப்பா போகல. உங்க குடும்ப பெருமைக்கு ஏத்த பொண்ணு இவதான். நாங்க வந்தது ஒரு விஷயத்த சொல்லிட்டு போகதான். என்ன விஷயம்? சுபத்ரா உங்க பையன் கல்யாணத்துக்கு யாரையும் இன்வைட் பண்ணலனாலும் நாங்க இன்வைட் பண்றோம். இந்து, அருணை கூப்பிட்டுட்டு நீ கிளப்புக்கு வரணும். உங்க 2 பேருக்கும் அங்க நாங்க விருந்து கொடுக்கலான்னு நினைச்சிருக்கோம். என்ன டேட்டுன்னு நாங்க சொல்றோம், நீங்க வந்துருவீங்களே? சரி, அவர்கிட்ட கேட்டுட்டு சொல்றேன். கண்டிப்பா வரும். அப்புறம் உன்னோட வீடு எங்கம்மா இருக்கு? அது இந்து, இந்த ஃபைலை கொண்டு போய் பார்வதி கிட்ட கொடுத்து சைன் வாங்கி வச்சிரு. இத அருண் ஆபீஸ்க்கு எடுத்துட்டு போகணும். ஆமாமா, சீக்கிரம் கொண்டு போய் கொடு. சுபத்ரா, உன்னோட மருமக ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கா. உண்மையிலேயே நீங்க 2 பேரும் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. சரி சுபத்ரா, அப்ப நாங்க கிளம்புறோம். சரி, போயிட்டு வாங்க. வரோம். சுபத்ரா, நம்ப வீட்டு கல்யாணம் அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? அவங்களுக்கு தெரிஞ்சா இந்த ஊர் முழுக்க சொல்லிடுவாங்க. அவங்க எதுக்காக இப்ப இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க? அவங்க அருணையும் இந்துவையும் கிளப்புக்கு இன்வைட் பண்ண வந்திருக்காங்க. ஆமா, இப்ப அது ஒண்ணுதான் குறை. இந்துவ கிளப்பு கூட்டிட்டு போனா என்ன நடக்கும்னு நான் சொல்லாமலே உனக்கு தெரியாதா? ஷெனாய் குடும்பத்தை கிண்டல் பண்றதுக்குன்னே அங்க பல பேரு காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன், டென்ஷன் ஆகாதீங்க. இந்துவும் அருணும் கிளப்புக்கு போகணுமா வேண்டாமான்னு நான் தான் முடிவு பண்ணணும். சுபத்ரா, ஒரு நிமிஷம். எனக்கு உங்க 2 பேர்கிட்டயும் ஒரு விஷயம் சொல்லணும். என்ன விஷயம் பிரபாகரா? விஷயம்லாம் நம்ம ஏற்கனவே பேசி முடிச்சதுதான். யாரும் அதை பத்தி யோசிக்காததுனாலதான் நாங்க மறுபடியும் அதை ஞாபகப்படுத்துறோம். அபிராமிய தத்தெடுக்கிறத பத்தி பார்வதி அப்புறம் எதுவும் சொல்லலையே சுபத்ரா? 5-6 மாசம் டக்குன்னு போயிடும். அபியும் அருணும் மாதுரி என் பையனுக்கான கல்யாணம் அப்பதானே நடக்கும். மச்சான், நீங்களும் சுபத்ராவும் இன்னொரு தடவை பார்வதி கிட்ட பேசுங்க. பார்வதி அந்த விஷயத்தை டோட்டலா அவாய்ட் பண்ண மாதிரி இருக்கு. அந்த விஷயத்த பார்வதியால அவாய்ட் பண்ண முடியாதுன்னா அவ தத்தெடுக்கிறதுக்கு கண்டிப்பா ஒத்துக்குவா. இல்லனா நான் ஒத்துக்க வைப்பேன். இதுலெல்லாம் நீங்க ஏமா சைன் பண்றீங்க? இது எல்லாத்துலயும் சைன் பண்ண வேண்டியது நான் தான். அதனாலதான் சைன் பண்ணிட்டு இருக்கேன். அம்மா, நீங்க அதை படிச்சே பார்க்கலையே. படிச்சு பார்க்காம யாராவது சைன் பண்ணுவாங்களா? இதுல படிக்கிறதுக்கு பெருசா எதுவும் இல்ல. சைன் பண்ண வேண்டிய இடத்துல எல்லாம் நான் சைன் பண்ணி தான் ஆகணும். இந்து, நான் சைன் பண்ணா மட்டும்தான் கம்பெனி விஷயம் எல்லாம் மூவ் ஆகும். அப்போ நீங்க தான் இதுக்கெல்லாம் ஓனரா? ஓனர், அப்படி ஒரு பேரும் எனக்கு இருக்கு. எதுக்கும் எந்த அதிகாரமும் இல்லாத ஒரு ஓனர். அது ஏமா அப்படி சொல்றீங்க? இந்து,
சைன் வாங்கிட்டேனா இத கொண்டு போய் அருண் ரூம்ல வை. இந்தாம்மா. என்னண்ணே, என்கிட்ட ஏதாவது பேசணுமா? இல்ல அது பார்வதி, உங்ககிட்ட ஒரு விஷயத்த ஞாபகப்படுத்தலான்னு வந்திருக்கோம். என்ன விஷயம்ண்ணே? பார்வதி, எல்லாம் உன்கிட்ட ஏற்கனவே சொன்ன விஷயம்தான். ஏற்கனவே சொன்ன விஷயம்னா அது என்னன்னு எனக்கு ஞாபகம் இல்ல. அபிய தத்தெடுக்கிற விஷயம்தான். அபிய உன்னோட பொண்ண தத்தெடுக்கிறத பத்தி நீ உன் அபிப்பிராயத்தை எதுவுமே சொல்லல? இல்லம்மா, அந்த விஷயத்த நம்ம இன்னொரு தடவை யோசிக்கணும் இல்ல? அத பத்தி அதுக்கப்புறம் நான் யோசிக்கவே இல்லைண்ணே. அது அபியோட கல்யாண சம்பந்தப்பட்ட விஷயம் தானே. அபிக்கு முதல்ல கல்யாணம் ஆகட்டும், அத பத்தி அப்புறம் பேசிக்கலாம். நீ என்ன எங்களை கிண்டல் பண்றியா? இந்த குடும்பத்தோட சொத்து வாரிசு இல்லாம வீணா போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் உனக்கு நாங்க இப்படி ஒரு ஐடியாவை சொல்லியிருக்கோம். உனக்கு அபிய மகளை தத்தெடுக்க விருப்பம் இல்லைன்னா அதை எங்க கிட்ட சொல்லிடு, நாங்க வேற வழியை பாத்துக்கிறோம். நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த பத்தி சொல்லிடுறேன். உன் மனசுல அந்த பழைய விஷயம்லாம் இன்னமும் ஓடிக்கிட்டு இருந்துச்சுன்னா அத அப்படியே அழிச்சு தள்ளிடு. செத்தவங்க யாரும் திரும்ப வரமாட்டாங்க. சுபத்ரா அண்ணி. பார்வதி, நம்ம சொல்ற தத்தெடுக்கிற விஷயம் கண்டிப்பா நடந்தே ஆகணுமா? திரும்ப திரும்ப நான் ஞாபகப்படுத்துறேன்னு நினைக்காத, இது கண்டிப்பா நடந்தே ஆகணுமா? அதனால இதுக்கு நீ சம்மதிச்சுதான் ஆகணும். அப்படி நீ மட்டும் ஒத்துக்கலனா அதோட பாதிப்பை நீதான் அனுபவிக்க வேண்டியது இருக்கும். என்னங்க? என்ன? இந்த ஃபைலை எங்க வைக்கணும்? அங்கே டேபிள்ல கீழே வச்சுட்டு போ. என்னங்க? ஃபைலை இங்க வச்சுட்டேன். சரி, நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்ப. என்னங்க? என்னம்மா, உனக்கு வேற ஏதாவது கேட்கணுமா? என்னங்க இது? குளிச்சுட்டு தலைய சரியா துவட்டவே இல்ல. ஜுரம் வரும்ல? அது பரவாயில்ல. என்னங்க, இதெல்லாம் சாதாரண விஷயமா? இப்பெல்லாம் எப்படிப்பட்ட ஜுரம்லாம் வருது? இங்க கொடுங்க, நான் துவட்டி விடுறேன். இல்ல வேண்டாம், எந்த பிரச்சனையும் இல்ல, நானே துவட்டிக்கிறேன். நான் துவட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு துவட்டாம இருக்க தானே? உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா எனக்கு தானே கஷ்டமா இருக்கும். நான் கஷ்டப்படுறத பார்க்க அவ்வளவு ஆசையா? வேண்டாம் வேண்டாம், நானே பண்ணிக்கிறேன். போதும் விடு, நானே தோட்டிக்கிறேன். அம்மா, இங்க என்ன நடக்குது? இவரு சின்ன குழந்தைங்க மாதிரி சரியா தலை துவட்டாம இருந்தாரு. ஐயோ அபி, இந்து கிட்ட நான் அதெல்லாம் செய்ய வேண்டாம்னு சொன்னேன். இந்த உங்களுக்கு தலை துவட்டி விடுறதுல என்னம்மா தப்பு இருக்கு? அவதான் உங்க பொண்டாட்டி ஆச்சே. ஒரு பொண்டாட்டியோட கடமையே புருஷனை கவனிச்சுக்கிறது தானே. இங்க பாரு இந்து, மாமாக்கு இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கு. நீதான் ஒன்னொன்னு கவனிச்சுக்கணும். சொல்ல மறந்துட்டேன், நீ அங்க போ. சுபத்ராத்த உன்னை கூப்பிட்டாங்க. சரி, நான் போயிட்டு வரேன். அபி, நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்ல. அது இருக்கட்டும், இப்ப நான் என்ன நினைச்சேன்னு நீங்க சொல்ல வரீங்க? அவ தலை துவட்டி விட்டதும் உங்களுக்கு அப்படியே ஜாலியா இருந்திருக்குமே. அபி, ஒரு வாரத்துக்கு நீங்க போ பிரம்மச்சாரி விரதம் எடுக்கிறீங்கன்னு அவகிட்ட சொல்லிருக்கோம்ல. அது அவகிட்ட சொல்ல ஏன் மறந்தீங்க?
எனக்கு அப்ப ஞாபகம் வரல. அது எப்படி ஞாபகத்துக்கு வரும்? என்ன சிச்சுவேஷன் அந்த மாதிரியாச்சே. ஐயோ அபி, நீ தேவையில்லாம சந்தேகப்பட்டு ஏதோ கதையெல்லாம் சொல்லாத. சந்தேகப்படுறதுக்கு கூட என் மனசுல இப்ப எந்த இடமும் இல்லைங்க. என் மனசு முழுக்க நீங்க தான் இருக்கீங்க. அபி, எனக்கு சொல்றதுக்கு வேற எதுவுமே இல்லை மாமா. இந்து உங்ககிட்ட நெருங்கி வரும்போதெல்லாம் நீங்க என்ன நினைக்க மறந்துடாதீங்க. இதெல்லாம் என்னன்னு சொல்றது? ஆமா, எதுக்கு இவ்வளவு டென்ஷனா இருக்க? கொஞ்ச நேரமாவே இந்துக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்க. அவ போனை ஆஃப் பண்ணி வச்சிருக்கா. நானும் ட்ரை பண்ணேன், சுவிட்ச் ஆஃப் வந்துச்சு. கல்யாணம் முடிஞ்சு போனதும் அவ நம்மள ஒரு எட்டு திரும்பி கூட பாக்கலங்க. இப்ப எதுக்கு போனை வேற ஆஃப் பண்ணி வச்சிருக்கா? ஏய், அவ வச்சிருக்கிறது பழைய போனு, அது அடிக்கடி ஆஃப் ஆகுங்கிறது உனக்கு தெரியும்ல. அந்த ஷேனா ஆளுங்க அவளுக்கு ஒரு நல்ல போன் வாங்கி கொடுத்துருக்கலாம்ல. அது இப்ப நான் ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டு தான் இங்க வந்தேன். என்ன விஷயம்? இந்துவை தொந்தரவு பண்ண ஒருத்தனை ரகு குத்தி கொலை பண்ணிட்டான்ல. அந்த கேஸ்ல இந்துவை சாட்சியா சேர்த்திருக்காங்கன்னு ஒரு போலீஸ்காரன் என்கிட்ட சொன்னான். அதுக்கு நமக்கு என்ன? இந்து இப்ப ஷேனாய் வீட்டுல தானே இருக்கா. கேஸ் ஏதாவதுன்னா இனிமே ஷேனாய் வீட்டு ஆளுங்களே அதை பாத்துக்க போறாங்க. இந்த மாதிரி நேரத்துல அவங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா தேவையில்லாம நம்ம மேலேயும் கோவம் வரும்ல அவங்களுக்கு. நீங்க சும்மா ஏதேதோ கதை சொல்லாதீங்க. இப்ப என்னோட பிரச்சனை அது இல்ல, அதை விட ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. உனக்கு என்ன பிரச்சனை? இந்து இங்க இருந்து போய் 4-5 நாள் ஆச்சுல்ல. அவ அருண் அங்க இருந்து கூட்டிட்டு வருவான்னு நினைச்சிட்டு இருந்தா எந்த தகவலுமே இல்ல. அவ கண்டிப்பா அங்க வருவா. அவ வரல, நீ எதுக்கு தேவையில்லாம குதிக்கிற? உங்களுக்கு இதெல்லாம் சொன்னா தெரியாது. என் மனசு அப்படியே துடிக்குதுங்க. என்ன என்ன பிரச்சனை உனக்கு? அது என்னன்னா, ஷேனாய் ஆளுங்க இந்துவுக்கு கொண்டு வந்து கொடுத்த 50 சவரன் நகையில 25 பவுனதான் நான் இந்துவுக்கு கொடுத்து அனுப்புனேன். மீதி 25 சவரன் நகைய நான் எடுத்து வச்சுட்டு அதுக்கு பதிலா கவரிங் நகையை தான் நான் அவளுக்கு கொடுத்து விட்டேன். அந்த போலி நகையெல்லாம் இப்ப அங்கதானே இருக்கு. அதை எப்படியாவது இங்க கொண்டு வந்து சேர்க்கணும்ல. அதோட இந்துக்கு இத பத்தி எதுவுமே தெரியாது. அதான் என்னோட பிரச்சனை. இந்து அருணோட சேர்ந்து இங்க வரும்போது அதெல்லாம் எப்படியாவது திரும்ப மாத்திடலாம்னு நினைச்சுதான் நான் செஞ்சேன். ஆனா அவதான் இந்த பக்கமே வரலையே. ஏய், அது போலியான நகை மாப்பிள்ளை வீட்டுல கண்டுபிடிச்சா பெரிய பிரச்சனை ஆயிடும். பிரச்சனை ஆகாம இருக்கதா நான் அவளுக்கு போன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். போன்ல கூப்பிட்டு அவ கிடைச்சாதானே. நீ ஒண்ணு பண்ணு, அந்த 25 பவுன் நகை நம்ம வீட்டுல அப்படியே இருக்கட்டும், ஒன்னும் பிரச்சனை இல்லை, பாத்துக்கலாம். அதை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு நான் ஏதாவது ஏற்பாடு பண்றேன். ஆனா இந்த விஷயம் யாருக்கும் தெரியாம பாத்துக்க. அம்மா. என்னம்மா? இதெல்லாம் உன்னோட நகை தானே? ஆமாம்மா, இந்த வீட்ல இருந்து நான் போட்டுக்கிறதுக்காக என் வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்த நகைங்க. இத உனக்கு தானே போட்டுக்க கொடுத்தாங்க, அதையே இங்க கொண்டு வந்த? அம்மா, இவ்ளோ நகைலாம் எனக்கு வேண்டாமே. இதெல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியாம தான் நான் உங்ககிட்ட கொண்டு வந்தேன். இதெல்லாம் நீங்களே பாத்துக்கோங்க. அவரோட அப்பா அம்மா என்கிட்ட கேட்டா மட்டும் நீங்க இதை கொடுங்க. இங்க பாருமா, இந்த நகைகளை யாருமே உங்ககிட்ட திரும்ப கேட்க மாட்டாங்க. இத எங்க வீட்டு ஆளுங்க உனக்கு பரிசா கொடுத்த நகை தானே. பரிசா கொடுத்த நகையை திரும்ப வாங்குவாங்களா? வாங்க மாட்டாங்க. இந்த நகை எல்லாத்தையுமே பாதுகாக்க வேண்டியது நான் இல்ல. உன்னோட நகையெல்லாம் நீதான் பாதுகாப்பா வச்சுக்கணும். இந்த நகைய இந்த வீட்டுல யார்கிட்டயுமே கொடுக்காத. இந்த நகை எல்லாத்தையுமே நீதான் பத்திரமா வச்சுக்கணும். சரிங்கம்மா. நீ என்கிட்ட வேற ஏதாவது பேசணுமா? அது அம்மா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். என்ன விஷயம்? அது நீ எதுக்கும் யோசிக்காத, என்னன்னு சொல்லு.
அம்மா, அபிராமி நீங்க தத்தெடுத்துக்கணும்னு எல்லாரும் எதுக்கு சொல்றாங்க? அபிராமி ராதிகா ஆண்டியோட சொந்த பொண்ணு தானே? இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? நான் கேட்டேன். அவரோட அப்பாவும் அம்மாவும் உங்ககிட்ட பேசும்போது நான் கேட்டேன். உங்களுக்கு பசங்க இல்லையா? அம்மா, என்ன மன்னிச்சிடுங்க. அன்னைக்கு நான் கோவில்ல தர்ப்பணம் கொடுக்கறப்போ உங்களை பார்த்தேன்ல, அப்ப நீங்க உங்க மகளுக்காக வந்தீங்கன்னு சொன்னதை மறந்துட்டேம்மா. என்ன மன்னிச்சிடுங்க. நான் வேணும்னு கேட்கல. இன்னொரு விஷயம் கேட்டா நீங்க என் மேல கோவப்படுவீங்களா? இதுக்கு மேல உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்? அது உங்களோட புருஷன் அவரு இல்ல அப்பா எங்க இருக்காரு? அவங்களுக்கு என்னதான் ஆச்சு? அதையெல்லாம் கேக்குறதுக்கு நீ யாரு? நீ இப்பதானே இந்த வீட்டுக்குள்ள மருமகளா வந்திருக்க. அதுக்குள்ள உனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சாகணுமா? ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி உங்க 2 பேர்கிட்ட சொல்ல வேண்டியது இருக்கு. அது வேற ஒண்ணும் இல்லப்பா. உங்க 2 பேரையும் 1 மாசத்துக்கு சிங்கப்பூருக்கு ஹனிமூனுக்கு அனுப்ப நாங்க 2 பேர் சேர்ந்து முடிவு பண்ணிருக்கோம். நீ என்ன நினைச்சா உங்க 2 பேரையும் ஹனிமூன் அனுப்பி வைக்கிற? அதுவும் சிங்கப்பூருக்கு? ஏன் பொண்ணோட எதிர்காலத்தை பத்தி உங்க 2 பேருக்கும் எந்த கவலையும் இல்லையா? இந்த இந்துவோட அருண் மாமாவும் ஒன்னா சேர்ந்து போக நான் அனுமதிக்கவே மாட்டேன். அப்படி ஒண்ணு நடக்கணும்னா அதுக்கு இந்த அபிராமி இல்லாம இருக்கணும். அம்மாடி, நீ உன்னோட தங்க நகையெல்லாம் எங்க வச்சிருக்க? நான் என்னோட தங்க நகை எல்லாத்தையுமே பார்வதி அம்மா கிட்ட கொடுத்தேன். அட கடவுளே! Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.